السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في آية أخرى ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصره جهنم وساءت مصيرا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم تفترق أمتي على 73 ملة كلهم في النار إلا ملة واحدة. قالوا من هي يا رسول الله؟ ما أنا عليه وأصحابي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஃபض்லை கருணை கொண்டு நம் அனைவரையும் இவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை அல்லாஹ் தஆலா அவருடைய ரசூல் அவனுக்கும் அவருடைய தூதருக்கும் எந்த ஒரு பிரியமாக இருந்ததோ அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து இன்று அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவருடைய உத்தம சஹாபாக்களையும் மதித்து பேசக்கூடிய நல்லடியார்களை ஆகி வைத்தாரே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் இருக்கக்கூடிய காலம் இருக்க இருநூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த கடைசி காலத்துல நாம் கியாமத்துடைய நெருக்கமான காலங்களில் நாம் இருப்போம். நாம் இன்று வந்திருக்கக்கூடிய சிலர் நம் முன்னோர்களை ஏற்கக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, உம்மத்து 73 கூட்டமாக பிரியும். அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும், மீதி 72 கூட்டம் நரகத்துக்கு போவாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த உத்தமர்கள் காலம் மல்கியே யார் சொல்லலாம்? அந்த கூட்டத்தார்கள் யார்? மானா அலைஹி வஸஹாபி. நானும் என் சஹாபாக்களும் எந்த கூட்டத்தில் எதில் இருக்கிறோமோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல இல்லை, குர்ஆனையும் ஹதீஸையும் யார் பின்பற்றுறாங்களோ அவங்கன்னு சொல்றேன். அந்த உத்தம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் என் சஹாபாக்களும் எதில் இருக்கிறோமோ அந்த கூட்டம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸ் உள்ள கூட்டம் சொல்லியிருந்தாங்க. 72 கூட்டமும் சொந்தக்காரங்க. அந்த ஹதீஸ்க்கு நாங்க தான் சொந்தக்காரங்க. நாங்க தான் அந்த ஹதீஸ்க்கு சொந்தக்காரங்க. நாங்க தான் குர்ஆன் ஹதீஸை டைரக்டா பின்பற்றுறோம். இப்ப எங்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நான் என் சஹாபியும் இருக்கிற அந்த கூட்டம். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இருநூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கூட்டத்தை நம்ம அல்லாஹ் ஆக்கிட்டார். இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிறைய சுக்ர் இருக்கு. அல்லாஹ் தஆலா மேலும் சொன்ன ஒரு ஆயத்துல உம்மி இஷாக்கத்து ரசூல் மின் பாதி மா தபீன லஹுல் ஹுதா. இதுதான் நேர்வழி என்று தெரிந்ததற்கு பின்னால் யார் இந்த நபியை விட்டு பிரிந்தார்களோ எத்தனை غير سبيل المؤمنين نوله ما تولى, மூமின்களுடைய பாதையை விட்டும் பிரிந்தாரோ அவரை நாம் நுவல்லிஹி மா தவல்லா, எந்த போகல போறாரோ அதே போகல போட்டி நுஸ்ரிஹி ஜஹன்னம், நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டான். வஸாஅத் மஸீரா, மீது நடந்த ரொம்ப கெட்ட வந்துட்டாங்க. அது இதுதான் மார்க்கம், இதுதான் நேரான வழின்னு தெரிஞ்சதற்கு பின்னாலேயும் இந்த நபியை விட்டுவிட்டு இந்த மூமின்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தாரர்களை விட்டுவிட்டு நான் மட்டும் தான் சரியா போறேன், நான் கரெக்டா போறேன்னு போறேன் போகவே விட்டுவேன். அல்லாஹ் எப்படி சொல்ல அவங்க ஒண்ணு அரவணைச்சு அந்த நீ நபியை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் அவருடைய சஹாபாக்களை விட்டும் பிரிந்தால் அந்த போகவே அவனை விட்டுவிட்டு கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து வேண்டாம். அல்லாஹ்வுடைய இறைவே விளங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்தது என் காலம், கும்மல்லதீன எல்லோரும் கும்மல்லதீன எல்லோரும், அதுக்கு அதுக்கப்புறம் என் சஹாபாக்கள் காலம், அதுக்கடுத்து என்
நாம் அதை கவனிக்காம இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் குர்ஆன் ஹதீஸை டைரக்டா பின்பற்றது, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், ரசூலுல்லாஹை பற்றி ஒரு கூட்டம் சம்பாதிக்கணும், அந்த உத்தம சஹாபாக்களை பற்றி ஒரு கூட்டம் சேர்க்கணும், அது ஒரு சேர்ப்பா. அந்த தாபியங்களை பற்றி ஒரு கூட்டமா, அவுலியாக்களை பற்றி ஒரு கூட்டமா, அப்படி ஒரு கூட்டத்துக்கு சும்மா எடுத்துட்டு போயிடலாமே. அவர்களெல்லாம் திட்டி யுலோகத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் இருதே தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டலாம், அவங்களை எதிர்த்து பேசலாம், அவர்களுக்கு மரியாதை இல்லை, அவங்களுடைய சஹாபாக்களுக்கு மரியாதை இல்லை, தாபியங்களுக்கு மரியாதை இல்லைன்னு பேசி சீடி விட்டு அவங்களே சீடி இருக்கு. நபியை புகழ்ந்து தான் அவங்க, சஹாபாக்களை மதிச்சு தான் அவங்க சொல்லி சீடி இருக்கு. அதை ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்துக்கு ஆதாரம். நபியுடைய அந்த ஒரு பரக்கத்தின் காரணமா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு திடீரென்று அலாவுகள் வராம அல்லாஹ் காப்பாற்றி. நாம் விளங்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்லீதை பற்றி தனி நபரை பின்பற்றலாமா, அதை பற்றி ஏதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா என்றால், ஒரு பெண்மணி வராங்க இன்னொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யார் ரசூலுல்லாஹ் ஒரு மசாயி கேட்கிறாங்க, சர்க்கார விளக்கலாம். அப்புறம் அந்த பெண்மணி கேட்க சொல்ல, நான் வெளியூர் போயிட்டு அப்புறமா நான் வரப்ப நீங்க இல்லைன்னா நான் யாருக்கு கேட்கறதுன்னு கேட்கறேன். உங்களுடைய நீங்கள் பல்லாவாய்க்க நான் யார்கிட்ட போய் கேட்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇல்லம் தஜினி ஃபஇன்னி அபூபக்கர், நான் என்னை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அபூபக்கரை போய் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருநூறு சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இல்லைன்னா உடனே குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்து உனக்கு தெரிஞ்ச வேண்டாம் அவங்களுக்கு சொல்லவில்லை என்று சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போய் அபூபக்கரை கேட்டீங்க. அடுத்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் புகாரி, அடுத்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, எனக்கு பின்னால் நீங்கள் அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருநூறு சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரை உமரை பின்பற்றுங்க. இந்த பொய்யை சொல்ல அபூபக்கரை உமரை விட்டுன்னு யாரும் பேசுகிறது. அதையும் விளக்காம ஒரு கூட்டம் இருக்கு என்றால் அல்லாஹ் தஆலா கதமல்லாஹு அலா குலூபிஹிம் சொன்னா பாருங்க, அந்த லிஸ்ட்ல ஒரு கூட்டம் இருக்கு. ஏன் சஹாபாக்களுக்கு இந்த தன்மை இல்லையா? அவர்களை யாரும் தஸ்லீம் செய்யலையா? இன்னொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீன ஹயாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ காலத்துல முஆத் பின் ஜபல் யமனுக்கு அனுப்பிச்சாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஜனங்களை யாரெல்லாம் கேட்டாங்க? முஆத் ரலியல்லாஹு தான் கேட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்காங்க, முஆத் உங்களை கேட்க முடியாது, கிளம்பி போறீங்க மக்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிச்சாங்க, அவங்க கேட்டு உட்கார்ந்துட்டாங்க. நாம் விளங்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்லீத் செய்வதை பற்றி. அடுத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தங்களுக்குள்ளேயே அந்த சஹாபாக்களே டைரக்டா குர்ஆனை கேட்டவங்க, டைரக்டா ஹதீஸ் கேட்டவங்க. அந்த சஹாபாக்களே நாங்களே குர்ஆனை டைரக்டா பேசுவோம் சொல்ல, ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு காரணம் வந்து மசாயில் கேட்கிறாங்க. எந்த மசாயில்? திலாவத்தி கணக்குல ஒரு மசாயில் கேட்கிற மீராசுரியம். அதை சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமா சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போய் இதை கேட்டுக்கீங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை கேட்டுவிட்டு நேரா வந்து ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க என்பதா சொல்ற அபூ மூஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, லா தஸ்அலூனி மா தாம ஹாதிஹி லிஹ்புரு மின்கும், உங்கள இந்த ஞானி இருக்கும் வரை எந்த மசாயில் கேட்காதீர்கள். ஆனா அந்த உத்தம சஹாபி ரசூலுல்லாஹி ஸஹாபாத்துல இருந்த அந்த சஹாபி என்ன சொல்றாங்க போலா, இந்த உங்கள இருக்கக்கூடிய இந்த ஞானி இருக்கும் வரை எந்த வந்து கேட்காதீங்கங்கறாங்க. அந்த சஹாபி மார்க்கத்தை இல்ல. இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் ஒரு 10,000 பேர் ஆளை சேர்த்துக்கிட்டு நான் சொல்றதா கரெக்ட், நான் சொல்றதா கரெக்ட்ங்கறாங்க. அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் அதனுடைய அடிப்படையில் எவ்வளவு பேர் இருக்காங்க இணையதளத்துல ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் ஆஃப் முஸ்லிம் மெஜாரிட்டி கண்ட்ரி அப்படின்னு ஒரு 55 இஸ்லாமிய நாடு, ஃபுல் இஸ்லாமியர்களே கொண்ட நாடு. அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்தம் ஹனஃபி மذஹப் 14 நாட்டுல 53,92,96,522 நபர்கள். வெறும் 55 நாடுகள் சொல்றேன். மொத்தம் 150 நாடு இருக்கு. 150க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இந்தியா உட்பட இந்த புத்தக வரையில பேசுங்க. மாலிக் மذஹபை சேர்ந்தவர்கள் 20 நாட்டுல 29,90,78,999 நபர்கள். ஷாஃபி மذஹப் 9 நாடுகள்ல 27,77,73,166 பேர் இருக்காங்க. ஹம்பலி மذஹப் 2 நாட்டு, இந்த வந்து 55 நாட்டுக்குள்ள சொல்றேன். அதுல 2,66,61,000 பேர் இருக்காங்க. மொத்த
ஜமாத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவி மனுஷத்து சுத்தத்தினால் எவன் தனித்து போவான் நிலத்துக்கா போவாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே என்ன சொன்னாலும் அறிவுக்கு விளைவில்லை. நீங்க இத்தனை ஆயிரம் கோடி பேர் நிலையத்தை அமைச்சுட்டு இத்தனை ஆயிரம் முகஜீகளை நிலையத்தை அமைச்சுட்டு சும்மா ஒரு 10,000 பேர் வச்சிருக்கிற ஒன்ன கொண்டு போய் அல்லா சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1400 வருஷமா எங்க எல்லாத்தையும் நிலையத்தை அமைச்சுட்டு இன்னைக்கு நேற்று முடிஞ்சு 30 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஒன்னெல்லாம் ஒரு போய் சொல்ல விட்டுருவாங்க. அந்த முத்தம திட்ட அந்த சஹாபத்தில் அவுலியாக்கள் நாதாக்களை திட்ட நீ போயிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியாரே நாம் நினைவு வேண்டும். இந்த காலங்கள் மிகவும் குழப்பமான காலங்கள்ல இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் ஈமானை கடைசி வரைக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் இருந்து கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் நாதாக்களை மதித்து வாழக்கூடிய நல்லடியாக இந்த மனிதர்களும் அல்லாஹ் தஆலா சேர்த்து புரிவானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, மிஸ்பாஹுல் ஹுதா கல்விக் கல்லூரியின் போட்டங்களுக்குரிய மாணவ கண்மணிகளே, இதற்கு முன்பு அழகான முறையில் தமிழின் சம்பந்தமான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. மக்கள் தமிழ் அப்படின்னு சொன்னவங்க அதில் பேசுறாங்க. அதான் யதார்த்த தமிழ்ல இந்த காலத்துல அப்படி பேசுவதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அடுக்கு மொழியில பேசினாதான் ஒரு மதிப்பு. இப்ப அப்படி இல்லை, கலோக்கியல்ல வந்துடுது. அந்த மாதிரி பேசுறாங்க, மக்கள் ஆர்வமா கேட்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாணவர் பேசுறாங்க. அதுல சஹாபாக்கள் மக்கள் பின்பு சம்பந்தமாக பல்வேறு விவரங்களை எடுத்து வச்சாங்க. அதுல ஹைருல் குர்ஊனி கர்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹதீஸ்ல வந்தது. அந்த கர்னி அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு நாங்கல்ல, கர்னி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. அந்த குழப்பான ராசிகர்கள் 4 பேருடைய பெயர்களை சுட்டி காட்டுகின்ற வகையில் அந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கிறது. கர்னி அப்படிங்கிறதுல முதல் எழுத்து காப்பு. முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சித்திக் என்பதோட வார்த்தை கடைசி எழுத்து காப்பு. அதே போல கர்னியில 2வது எழுத்து ரா. 2வது கலீஃபாவுடைய கடைசி எழுத்து ரொம்ப அப்படி சொல்றோம்ல, அந்த கடைசி எழுத்து ரா. அப்ப கர்னியில 3வது எழுத்து நூனு. 3வது கலீஃபாவுடைய கடைசி எழுத்து நூன் தான், உஸ்மான். அதே போல அந்த கர்னியுடைய கடைசி எழுத்து யாவாக இருக்கிறது. 4வது கலீஃபாவுடைய கடைசி எழுத்து யாதான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப என்னுடைய நூற்றாண்டு அப்படிங்கிறதுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கலீஃபாக்களுடைய அந்த காலத்தையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தும் அதிலே சொல்லி இருக்கிறது. அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா சொன்னாங்க, அவங்களை எதிர்த்து சீடு போடுறா அனுபவிக்குது, அவங்க ஆதரித்து சீடு போட்டாலும் விற்குது. நீ எல்லாருக்கும் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. அது உண்மைதான். அப்ப அவங்களுக்கு கேட்கலாம், அப்ப அபூ ஜஹல் அவனுக்கு ரஹ்மத்து தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆமா ரஹ்மத்து, ஆனா அந்த ரஹ்மத்தை சில பேர் பயன்படுத்திக் கொண்டாங்க, சில பேர் பயன்படுத்தாம போயிட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ரஹ்மத்தாக தான் இருக்கிறாங்க. மழை பெய்யுது, உம்மாக்காரமா சொல்ற 2 மகளை கூப்பிட்டு வாசல்ல பாத்திரத்தை எடுத்து வைமா அப்படிங்கிறாங்க. தண்ணீர் குடிப்பாங்க கிராமங்கள்ல எல்லாம். எல்லாம் அக்காவும் தங்கச்சியும் பாத்திரத்துக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. மழை பெய்ய முடிஞ்சிச்சு. அக்கா வச்ச பாத்திரம் ஃபுல்லா தண்ணீர் நிரம்பி வழியுது. தங்கச்சி வச்ச பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. காரணம், அக்கா பாத்திரத்தை நிமித்து வச்சாங்க, மழை தண்ணி விழுந்துச்சு, நிரம்பி விழுந்துருச்சு. தங்கச்சி பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு வீடுகள் நீங்க பார்த்துருப்பீங்க, பாத்திரத்தை கழுவி காய வைக்கிறது கவுத்தி தான் வைப்பாங்க தாய்மார்கள். அந்த கவிச்சு வைக்கப்பட்ட பாத்திரத்தை அப்படியே தூக்கி அதே மாதிரி வச்சு வந்துருச்சு. அதனால தண்ணி இல்லை. மழை எல்லோருக்கும் தான் பெய்தது, அக்காவுக்கு மட்டும்தான் பெய்யலாம், தங்கச்சி பெய்ய மாட்டேன்னா சொல்லிச்சு இல்லை, எல்லாருக்கும் பெய்தது. அக்கா பயன்படுத்திக் கொண்டார்கள், தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லோருக்கும் ரஹ்மத்தா இருக்கிறாங்க. சுன்னத் ஜமாஅத் மக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள், வஹாபிகள் பயன்படுத்தாமல் போனார்கள். அதுதான் எல்லாருக்கும் ரஹ்மத்தா தான் இருக்கிறாங்க. அது இன்னொரு கருத்தை சொன்னாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெண்மணி கேட்கிறாங்கல்ல, யார சொல்லலாம், நான் இப்போ என் ஊருக்கு போறேன், திரும்பி வந்தா நீங்க இல்லைண்டாக்கா நான் யாரோட மாற்றத்தை கேட்டு தெரிந்து கொள்வது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஹில்லம் தஜிதீனி ஃபர்தி அபூபக்கர். அப்போது நான் இல்லைன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்து இஸ்லாத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை இங்க சொன்னாங்க. அப்போ இதுல என்ன, ஒரு தனி நபரை கூட பின்பற்ற வேண்டும். அவங்ககிட்ட வந்து மாற்றத்தை தெரியுங்க அப்படின்னா அவர்களுக்கு
இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நான் முதலாவதா இந்த உலகத்துக்கு போயிடுவேன், எனக்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற கருத்து அதுல இருக்கு. ஏன்னா நான் இல்லாத அங்க போங்கன்னு சொல்ல முடியல அல்லவா? நம்மளால யாரும் சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் போயிருந்த உலகத்தை விட்டு என் ஃப்ரெண்டு என் பின்னால்தான் வருவாரு, அல்ல என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் போயிருவாரு உலகத்தை விட்டு அது பிறகுதான் நான் போவேன், அப்படி யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அப்படியே நான் சொல்லலாம் சொல்றாங்க, எனக்கு பிறகு அங்க போக பொழுது எனக்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிற கருத்தை அப்படியே நம்ம சொல்லலாம் எடுத்து வைக்கிறாங்க. சரி, இப்ப தக்லீத் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. இது ஒண்ணு இருக்கத்தானே செய்யுது. அப்ப ஏங்க அந்த கூட்டத்தில் எல்லாம் அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது இரண்டாவது தானே, நம்ம என்ன சொன்னா அது ஒரு பதில் தானே. ஏன்னா பதிலா இருக்குதா இல்லாத ஒரு விஷயம், ஆனா பதில் சொல்லுவாங்க. என்ன கேளுங்க, முன்னாட்ட ஒரு ஆள் கேட்கிறாரு, இந்த ஊர்ல எத்தனை காகங்கள் அப்படின்னு, உடனே அடித்த 1000 காகங்கள் அப்படின்றாரு. ஏன் பதில் ஏன் கூட உறுதியா சொல்லிடப்பா எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, முன்னா சொன்னாரு சன்னியமாக எண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. யார் எண்ணி பார்க்கறது? இந்த கேட்ட ஒரு விடலை. சரி நான் எண்ணி பார்க்கிறேன், கம்மியா இருந்தா என்ன செய்யறது? இந்த ஊருக்காக எல்லாம் வெளியூருக்கு போச்சுன்னு அர்த்தம், அதிகமா இருந்தா வெளியூர் காரணங்கள்லாம் இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். அது பதிலாது. ஆனா பதில்ங்கிற பேருன்னு சொல்லப்படுது, பதில் அல்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வஹாபிகள் இருக்கிறாங்க.